ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே சர்வதேச குழந்தைகள் மற்றும் இளைஞர் தினத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக இரட்சணிய சேனை ஏப்ரல் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை சர்வதேச குழந்தைகள் மற்றும் இளைஞர் தினமாக அனுசரிக்கிறது. இந்த ஆண்டிலும் இன்றைக்கு நாம் அந்த தினத்தை அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். விசேஷவண்ணமாக இந்த வருடத்தின் நோக்கம் வளருதல், க்ரோ என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு கொண்டாட்டம் நடைபெறும்படியாக இருக்கின்றது. நம்முடைய மாகாணத்திலும் நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்வது என்பது பொதுவாக எல்லாரும் எதிர்பார்ப்பது. சிறு பிள்ளைகளாகிய நாம் நன்றாக வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள். நாம் ஒரு விதையோ அல்லது செடியோ நடும்பொழுது அது நன்றாக வளர்ந்து ஒரு பூக்களோ கனிகளோ தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதுபோல சிறு பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தில் வளர வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு க்ரோ ஸ்ட்ராங் இன் த ட்ரூத். சத்தியத்தில் வலுவாக வளருங்கள். சத்தியத்தில் வலுவாக வளருங்கள். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் உண்மை அல்லது நேர்மை என்று பொருள்படும். கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு சத்தியம் என்பது வேதத்தை குறிக்கிறது. யோவான் 14:6 தேவன் தம்மை குறித்து சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
நானே வழியும் சத்தியமும் என்று அங்கு தெளிவாக சொல்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119:142 உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்கிறார். அதுபோல சங்கீதம் 119:160 உம்முடைய வசனம் சத்தியம் என்று சொல்கிறார். எனவே சிறு பிள்ளைகளாகிய நாம் தினமும் வேதத்தை படித்து அதை தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் வளர முடியும். பிள்ளைகளாகிய நாம் தினமும் சத்தியத்தை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி பார்ப்போம். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக வேண்டுமானால் அதற்கு சத்தியத்தில் வளர்வது மிக அவசியமாக இருக்கின்றது. சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். தினமும் வேதங்களை படித்து அதை தியானிப்பதன் மூலம் அநேக உலக பிரகாரமான பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சத்தியம் நம்முடைய கண்களை திறக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது எது சரி எது தவறு என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சத்தியம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சத்தியத்தை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எவையெனில், சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும், சத்தியம் நம்முடைய கண்களை திறக்கும், சத்தியம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். சத்தியத்தின் அடிப்படை என்னவென்றால் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறுதலாகும். எனவே சிறு பிள்ளைகளாகிய நாம் தினமும் ஆலயத்திற்கு செல்லுவதிலும் ஒழுங்காக வேதம் வாசிப்பதிலும் வசனத்தை தியானிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 19:30 யூதா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை வேர் பற்றி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம் இவைகளை கனிகளாக கொடுப்போம். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகம் எங்கும் இருக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு உலக குழந்தை மற்றும் இளைஞர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குழந்தைகள் நாளை இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் வருங்கால உலகை கட்டமைப்பவர்கள். நாம் உலகத்தை கட்டமைப்பவர்கள் மட்டுமல்லாது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டின் நோக்கமானது வளருதல். அதற்கு உதாரணமாக கடு விதையை எடுத்திருக்கிறார்கள். அந்த கடு விதையானது மண்ணில் விழுந்து அது முளைத்து ஒரு செடியாக மாறுகிறது. அது வளரும்போது அதன் வேர்கள் மண்ணில் ஊன்றி நிற்கின்றது. அதனால் அந்த செடியானது வளர்ந்து ஒரு மரமாக மாறுகின்றது. இதற்கு காரணம் அதன் வேர்தான். அதே போன்று நாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் போது உறுதியாக இருப்போம். கட்டி எழுப்புதல் என்பது பலப்படுத்துதல், நிறுவுதல் என்ற பொருளில் பயன்படுகிறது. மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு கூறிய கடைசி பகுதியில் மத்தேயு 7:24 முதல் 27 வரை வாசிக்கும் போது 2 நிலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 1 மணலில் கட்டிய வீடு, 2 கற்பாறை மேல் கட்டின வீடு. மணலில் வீடு கட்டுவது என்பது முட்டாள்தனம். கடற்கரை மிகவும் அழகான பகுதி, எல்லாராலும் ரசிக்கப்படும் பகுதி. அங்கே இருக்கும் மணல் பகுதியானது மிகவும் அழகாயிருக்கும். அதில் வீடு கட்டினால் பார்ப்பதற்கு வெளித்தோற்றத்திற்கு மிகவும் அழகாய் காட்சியளிக்கும். ஆனால் அது மழைக்காலம் வரும் வரை மட்டும்தான். மழை வரும் முன்பு காற்று வீச தொடங்குகின்றது, மழை பொழிகின்றது.
அடுத்த நொடியே கட்டின வீடானது கரைய தொடங்குகின்றது. இதற்கு காரணம் எதுவும் இல்லாததால். அதே வேளையில் புத்திசாலி ஒருவன் கற்பாறை மேல் வீட்டை கட்டுகிறார். இயற்கை எப்படி மாறினாலும் புயலோ மழையோ எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. இங்கே சொல்ல விரும்புவது என்னவெனில், ஒரு வீட்டை விட மிகவும் முக்கியமான ஒன்றை கட்டுகிறார்கள். இதற்கு ஒருவனுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டதை புறக்கணித்தால் நீங்கள் மணலில் வீட்டை கட்டுகிறீர்கள். அது அழகாக இருக்கலாம். இயேசு இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அது நாளடைய இடிந்து விழும். சில நேரங்களில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் புயல் காலம் வரும் என்பதை மறந்து விடுகின்றோம். இந்த வாழ்க்கை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும் என்பதையும், எதிர்காலத்தில் நீதிபதியாகிய இயேசுவுக்கு முன்பு நாம் நிற்க வேண்டும் என்பதையும் மறந்து விடுகின்றோம். அந்த நாளுக்கு நம்மை தயார்படுத்துவது அவருடைய வார்த்தை மட்டுமே. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இயேசு நமது பாறை. அவருடைய வார்த்தையை நாம் கட்டும்போது, அவர் சொல்லுவதை நாம் நடைமுறைப்படுத்தும் போது, அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோம். இயேசுவின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது இவ்வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் சந்திக்க தயாராக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் நாட்களுக்கு தயாராக இருக்கின்றீர்களா? கட்டி எழுப்பும் வேலை என்பது வேதத்தில் நேர்மறையாக இருக்கிற வெளிச்சத்தில் காணப்படுகின்றது. இயேசு மட்டுமே நம்முடைய அடித்தளமாய் இருக்க வேண்டும் என்பதை பவுலடியார் வலியுறுத்துகின்றார். நீங்கள் ஒரு புத்திசாலியா அல்லது ஒரு முட்டாள் கட்டிடக்காரரா? இன்றே சிந்தியுங்கள். அவர் மீது கட்டப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இயேசுவின் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டு இந்த உரையை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வேர்கள் அவருக்குள் வளரட்டும் என்ற தலைப்பில் இந்த பொன்னான நேரம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பிற்கு முன்பாக உங்கள் மனதில் ஒரு கேள்வியை வைக்கிறேன். வேர் என்றால் என்ன? சரி, வேர் என்பது ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியாகும். நிலத்தடியில் வளரும், மண்ணிலிருந்து நீரையும் உணவையும் எடுக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறுகிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகு விதையானது நிலத்திலே விழுந்து மரமாக வளர்வதற்கு காரணம் அதன் வேரானது நிலத்தில் பற்றி பிடித்திருப்பதுதான். எந்த மரமாக இருந்தாலும் அதன் வேர் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அதே போலதான் அந்த மரமும் மிகவும் பலமாக இருக்கும். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறோமோ அதேபோல் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் நாம் விழாமல் நிற்க நமது வேர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறுவது போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமது வேர்கள் பலமாக இடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு வலுவான வேரை கட்டி எழுப்பினால் நிச்சயமாக அது ஒரு நாள் மிகவும் மதிப்புக்குரியதாக இருக்கும். ஆவியின் பலன்கள், பரிசுத்த ஆவியின் பரிசுகள், பரலோக மகிழ்ச்சி மற்ற எந்த விளைவுகளை விடவும் மிகவும் மதிப்புக்குரியதாக இருக்கும். எனவே கிறிஸ்துவுக்குள் நமது வேரை மிகவும் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். தேவன் தாமே வாசித்த ஒவ்வொரு வசனங்களால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, இந்த வேளையிலும் உம்மை துதிக்க நீங்கள் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் மாகாணத்திற்காக வருகிறோம் ராஜா. எங்கள் மாகாணத்தின் கீழ் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அதன் பகுதியாக இந்நாளில் நடைபெறுகிற சர்வதேச குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தினத்திற்காக வருகிறோம். இதை முன்னிட்டு நாங்கள் எல்லாரும் பாகம் எடுக்க கிருபை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் கூடவே இருந்து எங்களை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
இயேசுபரா உந்தன் தாசர்கள் மீதினில் வருவாய் அருள் தருவாய். இயேசுபரா உந்தன் தாசர்கள் மீதினில் வருவாய் அருள் தருவாய். நேயமுடன் இங்கே ஆவலுடன் வந்து பாராய் எம்மை காராய். நேயமுடன் இங்கே ஆவலுடன் வந்து பாராய் எம்மை காராய். இயேசுபரா உந்தன் தாசர்கள் மீதினில் வருவாய் அருள் தருவாய். சங்கீதம் பாடியே உம்மையடியார்கள் போற்ற மகிழேற்ற. சங்கீதம் பாடியே உம்மையடியார்கள் போற்ற மகிழேற்ற. தற்பரனே உந்தன் அற்புத ஆவியை தருவாய் அருள் புரிவாய். தற்பரனே உந்தன் அற்புத ஆவியை தருவாய் அருள் புரிவாய். இயேசுபரா உந்தன் தாசர்கள் மீதினில் வருவாய் அருள் தருவாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு கிருபையளித்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோஸ்தரிக்கிறேன். மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த மாகாண தலைவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-32 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த வசனம் நாம் சற்று தியானித்து பார்க்கும்போது கடுகு விதை மிகவும் சிறியதாக இருந்தது. அது வளரும்போது சகல பூண்டுகளிலும் விட பெரிய ஒரு மரமாகி அந்த மரம் அனைத்து ஆகாய பறவைகளுக்கும் ஒரு தங்குகிறதற்கு ஒரு இடமாக பலனளிக்கிறது. இந்த கடுகு விதை யாரை குறிக்கிறது பார்ப்போமானால் சிறிய பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள். அவங்க ஆண்டவருக்குள்ளாக வரும்போது நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ச்சி அடைந்து அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு உவமையை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். குறிப்பாக பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகு விதைகளில் மிகவும் சிறியதாயினும் கொஞ்சம் புளித்த மாவு ஏராளமான அப்பங்கள் சுடக்கூடிய மாவை புளிக்க வைக்க ஆற்றல் உள்ளது போல கர்த்தரின் வழியாக தேவ ராஜ்யத்தின் தொடக்கம் சிறியதாக இருந்தாலும் இறுதியில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரியதாக மாறுகிற தன்மையை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சிறிய பருவத்தில் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம்மளுடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த மரத்தை போல நாம் வளர்ந்து தேவனுக்குள்ளாக நாம் வளர்ந்து இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அது நன்மையுடையதாகவும் மாறும். முதலாவது, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து வேதாகமத்தின் வசனத்தினால ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு நாள் தேவனுடைய வழியில் வளர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவது சாமுவேல். இந்த சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன நம்ம பார்க்கும் பொழுது தேவனால் கேட்கப்பட்டது. சாமுவேலின் தாயாகிய அன்னாள் தனது பொருத்தனையின்படி சாமுவேலை தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் தங்குவதற்கும் ஏலிக்கு தேவனுடைய ஊழியத்திலே உதவி செய்வதற்கும் சாமுவேல் வளரும் வரை காத்திருந்தாள். பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலே சாமுவேலை கொண்டு வந்து சேர்த்தாள். கொஞ்சம் வளரும் பருவம் ஆனவுடனே சாமுவேலை ஆசரிப்பு கூடாரத்துல தாயாகிய அன்னாள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஆலயத்துல சாமுவேல் மாத்திரமல்ல ஏலியின் 2 பிள்ளைகளும் அங்கே வேலை செய்கிறதை நாம் வேதாகமத்தின் மூலமாக
காண முடிகிறது. ஆனால் அவர்களோ துஷ்ட காரியங்களில் ஈடுபட்டு தேவனை கனவீனப்படுத்தினார்கள். அவர்களுடைய தந்தையாகிய ஏலி எவ்வளவோ அவர்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் அதற்கு செவி கொடுத்து கேட்காமல் மறுபடியும் அந்த துஷ்ட காரியங்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சாமுவேலோ ஏலியின் வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக அவர் வளர்ந்து வந்தார். இந்த சாமுவேல் ஒரு நாள் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யாதபடி ஏலி நிறுத்தி இருக்கலாம். தன் பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஏலி அப்படி செய்யவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் தன்னை கூப்பிடுகிற சத்தத்தை சாமுவேல் கேட்டு ஏலியிடம் வந்து கேட்கிறார். என்னை அழைத்தீர்களா என்று கேட்கும்போது நான் உன்னை கூப்பிடவில்லை என்று பதிலளித்தான். மறுபடியும் தேவன் சாமுவேலோடு கூட பேசுகிறார். மறுபடியும் சாமுவேல் நினைக்கிறார் ஏலிதான் தன்னை கூப்பிடுகிறார் என்று. ஆனால் மறுபடியும் வந்து கேட்கிறார் ஏலியிடம் கேட்கிறார் என்னை அழைத்தீர்களா என்று. இல்லை, நான் உன்னை கூப்பிடவில்லை என்றார். இப்படி 3 முறை நடைபெற்றது. பின்புதான் ஏலிக்கு தேவன் சாமுவேலுடன் பேச விரும்புகிறார் என்று ஏலிக்கு புரிந்தது. ஏலி சாமுவேலிடம் சொன்னார், அவர் இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்குமானால் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்பதாக. ஹல்லேலூயா. பின்பு தேவன் அதே போல் கூப்பிட்டார். மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை அந்த சிறிய சாமுவேலுக்கு தேவன் கொடுக்கிறார், தேவன் தெரியப்படுத்துகிறார். பின்பு காலையிலானவுடன் ஏலி சாமுவேலை கூப்பிட்டு, தேவன் உன்னிடத்தில் என்ன கூறினார் அப்படி கேட்டவுடன் தானே இளமையான சாமுவேல் எல்லா செய்தியையும் அவர் ஏலியிடம் கூறினார். மேலும் இந்த இளமையான சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். இது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. தேவன் ஏலியின் குடும்பத்தை முழுமையாக அழிக்கப் போகிறார். ஏனென்றால் ஏலியின் 2 பிள்ளைகளும் மிகவும் துஷ்டராக இருந்ததினால் சொன்ன பிரகாரமாக தேவனின் எச்சரிப்பு உண்மையாக நடைபெற்றது. சாமுவேலுடன் சொன்ன அனைத்து காரியங்களும் ஏலியினுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய ஆண்டவர் இந்த சிறுவனாகிய சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்ததற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரணம்தான். ஒவ்வொரு நாள் அவர் ஆசரிப்பு கூடாரத்துல தேவனோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தபடினால மாத்திரமே இந்த சிறிய வயதிலும் கூட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனால் சாமுவேலுக்கு அருளப்பட்டது. 1 சாமுவேல் 3:19 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று. இந்த சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அந்த நாடே அறிந்து கொண்டது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21 பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சாமுவேல் ஒவ்வொரு நாளும் அந்த சிறு வயதில் இருந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவன் வளர்ந்த பின்பு இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரித்தும் வந்தார். 2வது, அவருடைய தலைமையில் இஸ்ரவேலர்கள் நிர்வாகம் செய்யப்பட்டனர். மேலும் ராஜாக்களை அபிஷேகிக்கும் ஸ்லாக்கியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். பாருங்கள், சாதாரணமாக இருந்த இந்த சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றியிருக்கிறார். இதற்கு காரணமாக இருந்த சாமுவேல் அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்து வாழ்ந்தபடினால் மாத்திரமே பெரியமும் நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் சாமுவேலை போல பெரிய ஒரு அதிகாரத்துல தேவன் நம்மளை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2வதாக நம்ம பார்க்கிற பொழுது தாவீது. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்றார். தாவீது என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது 1 ஆடுகளை மேய்க்கிறவன், இனி 1 துதி பாடல்கள் பாடுபவர் என்பதுதான். தாவீதும் சிறு வயதில் இருந்து தேவனை சார்ந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். தன் தகப்பனாலும் தன் சகோதரர்களாகும் அற்பமான எண்ணப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட தேவன் இந்த தாவீதை ராஜாவாக மாற்றுவதற்கு
காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது தாவீதின் வாயிலிருந்து புறப்பட்ட துதி பாடல்கள் தான். தன்னுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாரும் தன்னை விட மேன்மையான நிலைமையில் இருக்கிறார்கள், தான் இன்னும் ஆடுகளை மேய்க்கிறோம் என்று சற்றும் கூட கவலைப்படாமல் தன்னை உண்டாக்கிய தன்னை படைத்த தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவன் இருந்த சூழ்நிலை அந்த அந்த பாரமான சூழ்நிலையிலும் கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த தன்மை யாருக்குமே வராது. அவன் ஒவ்வொரு நாளும் ஆடுகளை மேய்க்கும் போது அவன் வாயிலிருந்து வந்த துதி பாடல்கள் அவன் ராஜாவாக, அவர் ஒரு அரசராக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடம் அந்த துதி காணப்படுகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது நாளுக்கு நாள் தேவனுக்குள் வளர்வது போல நாம் தேவனுக்குள் இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலைகளில், நம்மளுடைய பலவீனங்களில், நம்மளுடைய தேவைகளில் எல்லாற்றிலும் தேவைகளில் தாவீதிடம் காணப்பட்ட துதி நம்மிடம் காணப்படுகிறதா? அந்த துதி நம்மிடம் காணப்படுமே ஆகில் ஒரு பெரிய விசுவாசியாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம விசுவாசித்து நடந்தோமானால் தேவன் இந்த தாவீதை உயர்த்துவதை போல நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆடு மேய்த்த சிறுவனான தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றிய துதி நம்முடைய சூழ்நிலையிலும் பரலோகத்தின் தேவனால் மாற்றி அமைக்கப்படும். தாவீது ஆரம்பத்துல ஒரு கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். பின்பு பிரிந்து காணப்பட்ட மற்ற அனைத்து கோத்திரங்களுக்கும் தாவீதை தங்களின் ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து நாம் தாவீதின் திறமையான ஒரு ஆட்சி தன்மை வெளிப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஆடுகளை மேய்த்தவன், அவன் ஒரு திறமையான ஒரு ஆட்சி தன்மை தேவன் அவருக்கு கொடுத்தார். தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை உயர்த்தி வைத்த தேவனை தாவீது என்ன பண்ணவில்லை, மறக்கவே இல்லை. அதை மறக்காம ஒவ்வொரு நாளும் உயர்ந்த நிலைமையில் இருந்த போதிலும் அவர் தனது துதி பாடல்கள் மூலமாகவும் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் சங்கீதங்களாலும் தேவனை ஆராதித்ததாக நாம் வேதத்து மூலமாக நாம் வாசிக்கிறோம். இதன் மூலம் தாவீதின் தெய்வீக தன்மை வெளிப்படுகிறது. அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தேவனை அவர் மறக்கவில்லை. அடுத்ததாக சுற்றி நிறைய கூட்டங்கள் இருந்த போதிலும் பலசாலியான பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை தேவனிடம் கொண்ட விசுவாசத்தின் மூலமாக அந்த மக்களை தாவீது காப்பாற்றி கோலியாத்தை முறியடித்தான். இதன் மூலம் தாவீது தேவனிடம் கொண்டுள்ள விசுவாசம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. தம்மை உண்டாக்கிய பரலோக தேவனுக்கு பிரியமான மகனாக ஒவ்வொரு நாளும் அவர் தேவனுடைய வார்த்தைகளின்படி வளருகிற ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சங்கீதங்களின் மூலமாக நாம் வாசிக்க முடிகிறது. இந்த வசனங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியினால ஒரு பெரிய அதிகாரியாக தேவன் தாவீதை உயர்த்தினார். இது போலதான் சாமுவேலை போல இந்த தாவீதை போல நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை தியானித்து கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றது போல ஒவ்வொரு நாளும் நாமும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் தேவனுடைய வசனங்கள் மூலமாகவும் தேவனுடைய துதி பாடல்கள் மூலமாகவும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் மகிமைப்படுத்தும் போது சந்தோஷமான சூழ்நிலைகள்ல மட்டுமல்ல, கஷ்டமான சூழ்நிலையில நாம் தேவனை தேடும் போதுதான் தேவன் அதை தான் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த சிறிய கடுகு விதை அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லா பூண்டுகளை விடையும் அது ஒரு பெரிய மரமாக காணப்பட்டு அதை ஆகாயத்து பறவைகள் தங்குவதற்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கிறது போலதான் இந்த தாவீதும் சாமுவேலும் சிறு வயதிலே இருந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நாளுக்கு நாள் அவர்கள் தேவனுக்கு பயந்து வளர்ந்தபடியினால அநேக ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதன் மூலமாக நாம் வர வேண்டியது என்னவென்றால், இவர்களைப் போல நாமும் தேவனுக்கு பிரியமாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வசனத்தின்படி சார்ந்து வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
வாருங்கள், நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நீர் உண்டு பண்ணி தந்ததான இந்த நாளிலே குழந்தைகளோடு, எங்கள் இளம் பிள்ளைகளோடு மகிழ்ந்திருக்க, அவர்களுடைய உலகத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் தந்ததான நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய அனைத்து நிகழ்வுகளையும், அவர்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நீர் அங்கீகரித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை உண்டாக்கி, ஆமேன், நீர் எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குரியதான உலகத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க, ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து பெருக, அவர்களுக்கு உரிய சூழல்களை நாங்கள் அமைத்து கொடுக்க கர்த்தர் இந்த நாளிலே அத்தகைய ஒரு விழிப்புணர்வையும் அத்தகைய ஒரு அறிவினையும் நீர் ஏற்படுத்தும்படிக்காக ஆசீர்வதித்து தந்த இந்த விலையேறப்பெற்ற சுலாக்கியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்விலே பங்கெடுத்ததான அனைத்து குழந்தைகளையும் இளம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய அனைத்து இதர நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் தாமே நீர் அங்கீகரித்தீர். இவைகளை ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்த நீர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இவர்கள் உருவெடுக்க, இவர்கள் வளர்ந்து பெருக நாங்களும் அவர்களை வாழ்த்துகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். ஆமேன். எங்கள் பிள்ளைகள் பேசியது போல, சாமுவேல் தேவ சந்ததியிலே வளர்ந்தது போல, ஆமேன், தாவீது கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல, பிள்ளைகள் எல்லாம் வளரவும் பெருகவும், உலகத்தின் ஆண்டவரே கடைசி பரியந்தமும் போய் அவர்கள் வெளிச்சம் கொடுக்கவும், அந்த வெளிச்சத்திலே ஆமேன் ஏராளம் பிள்ளைகள் கிறிஸ்து அண்டையிலே வழிநடத்தப்படவும், ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று, எங்கள் குழந்தைகளை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகளாவிய இந்த தினத்தை அனுசரிக்கிறதான, இதிலே பங்கு பெறுகிறதான அனைத்து குழந்தைகளையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கேடுண்டாக்குகின்ற எல்லா சத்துருக்களின் ஏதுக்களையும், பிள்ளைகளை அழிவின் பாதையிலே நடத்துகின்ற இந்த உலகத்தின் அனைத்து கவர்ச்சிகளையும் பாவ விளைவுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகின்றோம். பிள்ளைகள் அறிவிலும் உணர்விலும் ஆலோசனையிலும் பலத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்ந்து பெருக நாங்கள் அவர்களை உம்முடைய சமூக தண்டையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். குழந்தைகளை ஆண்டவரே வளர்த்தெடுக்க, இந்த பிள்ளைகளுக்கு உரிய ஆமேன் இடத்தை கொடுக்க, திருச்சபைகளிலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய இல்லங்களிலே, குடும்பங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே பிள்ளைகளுக்குரிய இடத்தை கொடுக்கும் அனைத்து தலைவர்களையும், ஆண்டவரே பிள்ளைகளின் பாதுகாவலர்களாக இருக்கின்றதான அனைத்து மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இத்தகைய விழிப்புணர்வு உலகமெங்கும் அனைத்து ஜனங்களுக்கும் போய் சேர நாங்கள் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜனங்கள் மத்தியில் எடுத்து போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை குழந்தைகள் மத்தியிலே செய்வீராக. இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின இந்த நிகழ்வுகள் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிற அனைத்து குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சமாக, உம்முடைய ஆண்டவரே உப்பாக, உம்முடைய நாமத்தை பிரபலப்படுத்தும் கருவிகளாக, உம்முடைய நாமத்தை எடுத்து செல்லும் ஆயுதங்களாக எங்கள் குழந்தைகள் எல்லாம் நீர் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களை நெருங்கி வரும் அனைத்து அழுத்தங்களையும், இந்த உலகத்தின் சகல பாவங்களையும் அவர்களை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். பிள்ளைகள் தங்களுடைய திறன்களை, தங்களுடைய சக்தியை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பெருகச் செய்யவும், அவர்களுக்குரியதான சுயாதீனத்தையும், அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றதான மகிழ்ச்சியையும் அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் நீர் இன்னும் இதிலும் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம், வாழ்த்துகிறோம். இந்த தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து ஆண்டவரே உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும், எல்லா ஆண்டவரே திருச்சபைகளிலும், அனைத்து நிறுவனங்களிலும் ஆண்டவரே குழந்தைகளின் ஆண்டவரே நாள் என்பதை மிகப்பெரிய ஆண்டவரே விழிப்புணர்வினாலே எங்கள் யாவருக்கும் உணர்த்தத்தக்கதாக இந்த நாள் எல்லா இடங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தருக்கு மாத்திரம்
மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளை இதோ வாருங்கள் என்று அழைக்கின்ற, அணைத்து கொள்ளுகின்ற இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆவியும் அன்பும் எங்கள் யாவர் உள்ளத்துக்குள்ளாலும் இருக்க வேண்டும் என்று எங்களையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகளை எங்கள் அன்பு இரட்சகரும் எங்களுக்காக கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாத ஜெபம். இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானமும் ஆலோசனையும் உணர்வும் தெய்வீக பிரசன்னமும் அனைத்து குழந்தைகளோடும் அவர்களை சுற்றியிருக்கின்ற அனைத்து சூழல்களோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. சகலத்துக்கும் நாயகரே, கேட்கும் முன்னே சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே, என்ன உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல. உலக மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம், எங்க
இதயத்துல வாடும் தெய்வம் நீங்க தானையா, எங்களை இரவு பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும்